லேட் ஆயிடுச்சுல. விஸ்வா நீங்க எந்த ரூம்லயே படுங்க. சரி, குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெங்களூருக்கு வேற ஏதோ வேலை விஷயமா தானே வந்தீங்க? இங்க இருக்கிறதுனால உங்க வேலை இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நான் இங்க இருந்தபடியே பாத்துக்குவேன் எல்லாத்தையும். நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க் யூ. குட் நைட். டேக் கேர். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. இந்த கப்பையும் எடுத்துக்கோங்கம்மா. நான் இதுலயே பாதி தான் குடிப்பேன். எனக்கு எதுக்கு இன்னொரு கப்? இது உங்களுக்கு இல்லம்மா, ஐயாவுக்கு. அவர் மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு, அங்க கொண்டு போய் கொடு. மேல ரூம்லயா? மாடி ரூம்ல தூங்குறாரா? தனியாவா? அது எப்படி? ஒரே குழப்பமா இருக்கே. ஐயா, ஐயா, காஃபி. ஐயா, காஃபி எடுத்துக்கோங்கயா. தேங்க்ஸ். ஒண்ணுமே புரியலையே, ஏன் இப்படி இருக்காங்க? அம்மா கீழே இருக்காங்க, ஐயா மேல இருக்காரு. ஒண்ணுமே புரியலையே, இங்க என்ன நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானா? ஐயா இங்க படுத்திருக்காரு, அம்மா கீழே படுத்திருக்காங்க. இவங்க கதை என்னன்னு ஒன்னும் புரியலையே. நமக்கு எதுக்கு? அவங்க வேற ஒரு ரூம், இவங்க வேற ரூம். ஐயோ. ஏய் நில்லடி. அம்மா, அம்மா நீ எதுக்கு புலம்பிட்டே வர? அம்மா, காலங்கத்தால என்னாச்சு உனக்கு? ஒரு முக்கியமான விஷயமா. என்ன? நம்ம அகிலா அம்மாவும் விஸ்வா ஐயாவும் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டியா இல்லையா? ஏய் எதுக்குடி உனக்கு இப்படி ஒரு இளவெடுத்த சந்தேகம்? நேத்து அவங்களுக்கு எடுத்த ஆர்த்தி தட்டை நீ தானே வாங்கிட்டு போய் வெளியில கொட்டிட்டு வந்த. அப்புறம் எப்படி உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாம்? வர வர உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லம்மா, நீங்க ஆர்த்தி எடுத்த போது ஒன்னா சேர்ந்து நின்னாங்க, இப்ப ரெண்டா பிரிஞ்சு தூங்குறாங்க. அதான் சந்தேகம் வந்துருச்சுமா. அட கருமம் பிடிச்சவளே, அவங்க எப்படி வேணா தூங்கி தொலையட்டும். நீ ஏண்டி அதை தலையை நீட்டி எட்டி பார்த்த? வெளியில் நின்று கதவை தட்டி கூப்பிட வேண்டியதானே? கதவை தட்டி தாமா கூப்பிட்டேன். அகிலா அம்மா கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்து காஃபி கப்பை எடுத்தாங்க. ஐயாவுக்கு இதையும் எடுத்துக்கோங்கன்னு இன்னொரு கப்பை காட்டி சொன்னேன். அதுக்கு அகிலா அம்மா ஐயா மாடியில தூங்குறாருன்னு சொன்னாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமாமா. நான் எப்பமா உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன்? போய் அந்த ரூம் கதவை தட்டினா ஐயா கண்ணை கசக்கிட்டே வந்து காஃபி கப்பை எடுக்கிறாரு. ஏமா ஏமா ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்குறாங்க? அதானே, ஏன் அப்படி தூங்குறாங்க?
ம். சரி, அவங்க தூங்கி போறாங்க. நீ இந்த விஷயத்தை இத்தோட மறந்துட்டு போய் சமையல் வேலையை பாரு. சரிங்கம்மா. போ. என்னங்க என்னங்க அடே என்னங்க என்னங்கன்னு அப்பயே குரல் கொடுக்குறிய? என்ன உங்க அண்ணன் மண்டைய போட்டானா? அட அது இல்லைங்க, வேற எது? நம்ம புவனா காபி எடுத்துட்டு போயிருக்கா. அது அவ வேலை தானடி. சொல்றத முழுசா கேளுங்க முதல்ல. சரி சொல்லு. 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கி இருக்காங்க. யாரு? அதாங்க நம்ம அகிலாவும் அவ புருஷனும். என்ன காரணமா இருக்கும்? ஏண்டி இப்ப தாண்டி தனித்தனியா இருக்காங்க, நைட்ல ஒன்னா தாண்டி இருந்திருப்பாங்க ஏ இல்லையா? இவ இந்த ரூம்ல இருந்து கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்து கதவை திறந்திருக்கா. அவன் அந்த ரூம்ல இருந்து கண்ணை கசக்கிட்டே வந்து கதவை திறந்திருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏண்டி அவங்க 2 பேரும் வேற வேற ரூம்ல தங்கி இருந்ததுக்கு என்ன வேணா காரணம் இருந்துட்டு போகட்டும். ஆனா இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் உங்க அண்ணன் காதுல போடு, கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். எப்படி? அடி, நீ இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் உங்க அண்ணன் காதுல போட்டினா அந்த ஆள அதிர்ச்சியில மண்டைய போட்டுரும். அது நமக்கு நல்லது தானடி. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நல்ல ஐடியா தான், சொல்லிடுறேன். அதெல்லாம் ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். வைக்கிறேன் சார். ஆமா, விஸ்வா ஃபோன் பண்ணிருப்பானே, எங்க இருக்கான்? சாரி சார், அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரல. இன்னும் அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் லேண்ட் ஓனரை கொலை பண்ணது என் ஹஸ்பண்ட் விஸ்வா இல்லைன்னு சொல்றதுக்கு தான் வந்தோம். என்ன விளையாடுறீங்களா? அவன் கொலை பண்ணலன்னா ஏன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனா? நீங்க சொல்ற மாதிரி அவர் தப்பிச்சு ஓடி இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். விஸ்வா திரும்பி வந்ததும் நிச்சயமா உங்ககிட்ட அதை சொல்லுவாரு. அப்புறம் இந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரோட வந்திருக்காங்க. வாங்கி படிச்சு பார்த்துட்டு உடனே ஆக்ஷன் எடுங்க. விடுமா, நீங்க எதுக்குமா இவங்க கூட வந்தீங்க? கேக்குறாங்கல்ல, பயப்படாம உண்மையை சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி விஸ்வா தம்பி என் வீட்டுக்காரரை கொலை பண்ணல. விஸ்வா தம்பியும் நந்தினியும் ரொம்ப நல்லவங்க. அந்த அர்ஜுன் தான் என் வீட்டுக்காரரை கொலை பண்ணிருக்கான். என்னம்மா சொல்றீங்க? எதை வச்சு அர்ஜுன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்க? அவன் பெரிய அயோக்கியன் சார். அவன் என் வீட்டுக்கார மனசை குழப்பி ஏதேதோ பண்ண வச்சுட்டான். அந்த கோவத்துல தான் விஸ்வா தம்பி என் வீட்டுக்காரரை தள்ளி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்த என் வீட்டுக்காரரை கொல்றதுக்காக அந்த அர்ஜுன் ஆஸ்பத்திரிக்கு ஆள் அனுப்பிச்சான். அந்த சமயத்துல நந்தினி தான் அவரை காப்பாத்திருச்சு. அப்படி இருக்கும்போது விஸ்வா தம்பி அவரை எப்படியா கொலை பண்ணும்? கொலைய பண்ணிட்டு அந்த அர்ஜுன் தான் விஸ்வா தம்பிய மாட்டி விட்டுருக்கான். அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார். உண்மையை சொல்லுங்கம்மா. பொய் சொன்னீங்கன்னா இந்த கொலை கேஸ்ல நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் நீங்களே எழுதுனீங்களா இல்ல இவங்க மூலமா உங்களை எழுத வச்சாங்களா? சத்தியமா நான் தான் எழுதினேன் சார். சார், எங்களை பார்த்தா இவங்களை நாங்க மிரட்டி கூட்டு வந்த மாதிரியே தெரியுது. அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நாங்க என்னைக்குமே பண்ண மாட்டோம் சார். இல்ல, எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ உங்களோட கடமை அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறது மட்டும்தான். ஏன்னா கொலை செய்யப்பட்டவரோட மனைவியே நேரடியா வந்து அர்ஜுன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை யோசிங்க சார். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு உடனடியா அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சா விஸ்வா திரும்பி வந்துருவாரு. நான் தான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். ம்.
அந்த பிசினஸ் மேட்டரை யோ அந்த பிசினஸ் மேட்டரை விடியா அது அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த லேண்ட் ஓனரை போட்டு தள்ளியாச்சு. விஸ்வா தான் கொலையாளின்னு அலிபியும் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறமும் ஏயா இந்த போலீஸ் தூங்கிக்கிட்டு இருக்கு. விஸ்வாவை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏன்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அப்ப நம்ம ஆளுங்க உங்களுக்கு எந்த தகவலும் சொல்லலையா? யாருமே எதுவுமே சொல்லலையா? நாம நினைச்ச மாதிரி விஸ்வா கண்காணாத இடத்துக்குலாம் போகல சார். சென்னையிலே தான் சார் இருந்திருக்கான். என்னையா சொல்ற? ஆமா சார், வீட்டுக்கு வேற அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்கான் சார். அதை வச்சு போலீஸ்காரங்க அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சுத்தி வளைச்சப்ப அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் சார். அவனை விட மாட்டாங்க, சீக்கிரமா புடிச்சிருவாங்க சார். வாய மூடியா. இவ்வளவு நாளா சென்னையிலே இருந்திருக்கான் அந்த விஸ்வா. எப்படியா நீங்களும் நம்ம ஆளுங்களும் அவனை கண்டுபிடிக்காம விட்டீங்க? முதல்லயே கண்டுபிடிச்ச அவனை நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருந்தா அந்த லேண்ட் ஓனர் நம்மளால செத்துருக்க மாட்டான்ல. செத்தா சாகரம் விடுங்க சார். அந்த ஆளு உங்களுக்கு எனக்கு அங்காளியா பங்காளியா? அவனோட விதி அவ்வளவுதான் சார். சார் நடந்ததை பத்தி பேசாதீங்க சார், என்னங்க? நடக்க போறத பேசுங்க. என்னங்க என்னம்மா என்ன? உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வரட்டும் பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ. அடடே வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஸ்வாவை கண்டுபிடிச்சிட்டோன்னு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, லேண்ட் ஓனரை கொன்னது யாருன்னு எங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்கு, அத சொல்ல வந்தேன். வெரி குட் வெரி குட். யாரு? அந்த விஸ்வா தானே? இல்ல நீங்க. என்ன இன்ஸ்பெக்டர் வந்த வேகத்துல ஜோக் சொல்லி என்ன சிரிக்க வச்சு வயிற புண்ணாக்கலான்னு பாக்குறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு என்ன ஏப்ரல் 1ஆம் தேதியா? யோ வக்கீல், இன்னைக்கு என்னையா டேட்டு? கவலைப்படாதீங்க சார், ஏப்ரல் மாசம்லாம் மழை ஏறி எப்போ போயிடுச்சு சார். அப்புறம் எதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு இந்த கொலவெறி? இந்த கிண்டல் கேலி எல்லாம் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப ஒழுங்கா நடங்க, ஸ்டேஷனுக்கு போகணும். என்ன விளையாடுறீங்களா? அந்த லேண்ட் ஓனருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் அவரை கொல்லணும்? லேண்ட் ஓனரோட ஒய்ஃப் ஸ்டேஷனுக்கு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. விஸ்வாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அர்ஜுன் தான் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்க முடியும்னு எழுதி கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற துப்பு இதுதானா? துப்பு ரொம்ப தப்பா இருக்கு இன்ஸ்பெக்டர். அவரோட இடத்த நான் விலைக்கு கேட்டது ஒரு பாவமா? அதுக்காக கொலையாளி பட்டத்தை நான் ஏத்துக்கணுமா? நான் ஒரு இடத்த விலைக்கு கேட்டேன், அவரும் தரேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அந்த விஸ்வா வந்து இடத்த கேட்டதும் அவரும் அவன் பக்கம் போயிட்டாரு, நான் விலகி வந்துட்டேன். விஸ்வா ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. ரொம்ப நாளா தராம இழுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பிரச்சனையில ஏதோ ஒரு குளறுபடி நடந்து அவங்களுக்குள்ள தகராறு முத்திடுச்சு. தகராறு முத்தி கைகளை பாகி விஸ்வா அவரை அடிச்சு போட்டு காணாம போயிட்டான். அதாவது அவரை தீத்து கட்ட ட்ரை பண்ணி அது முடியாம போனதும் விஸ்வா காணாம போயிட்டான். அது உங்களுக்கும் தெரியும். அப்படி காணாம போனவன் இப்ப திரும்ப வந்து அவரை கொலை பண்ணிட்டான். இதுதான் இந்த கொலை கேஸோட ஹிஸ்டரி. இவ்வளவு தெளிவா இருக்கும்போது விஸ்வாவை பிடிச்சி ஜெயில போடாம என்கிட்ட வந்து வம்பிழுக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஹிஸ்டரியில எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் இருக்குன்னு விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்ப செத்து போனவருடைய ஒய்ஃப் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை நான் ரிஜெக்ட் பண்ண முடியாது. உடனடியா உங்களை கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்கணும். கோஆபரேட் பண்ணுங்க. யோ வக்கீல் சார், இனிமே இந்த இன்ஸ்பெக்டர்ட்ட என்னால பேச முடியாது, நீயே டீல் பண்ணிக்க. விஸ்வா தான் கொலை பண்ணியிருக்கான்ற காரணத்தை இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இவரை சந்தேகப்படுறதுல நியாயமே இல்லை சார். சரி, சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, பட்டுக்குங்க. யாரு வேண்டான்னு சொல்ல போறா? லேண்ட் ஓனரை இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லுங்க, யாரு வேண்டான்னு சொல்ல போறா? எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம். லாக்அப் விசாரணைக்கு எங்களால வர முடியாது. ஏன் சார், அந்த நந்தினி ஃபேமிலியில யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவ இவரை கை காட்டி விட்டுறா. நீங்க உடனே அவங்களுக்கு ஃபேவரா இவரை விசாரிக்க வந்துடுறீங்க. அதே மாதிரி என்னோட கிளைண்ட் இவருக்கு நான் ஃபேவரா நடந்துக்க வேண்டாமா? அதனாலதான் சார் ஆல்ரெடி முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கேன். போங்க சார், அந்த நந்தினிக்கு ஃபேவரா நடந்துக்கிறத விட உண்மையான குற்றவாளி யாருன்னு, ஐ மீன் அந்த விஸ்வாவை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க சார். அதான் சார் உங்க டியூட்டி. என்னோட டியூட்டி என்னன்னு எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்ல தேவையில்லை. அப்ப போய் பண்ணுங்க, யாரு வேண்டான்னு சொல்ல போறா? பண்றேன். யோ வக்கீல் சார், கில்லாடியா நீ?
அழகா பேசி ஆட்டத்தையே கலைச்சி ஆளையே அனுப்பி வச்சுட்ட. எப்படியா இதெல்லாம்? சார் நான் ஒரு கிரிமினல் லாயர் சார். அத நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன சார் இது, நான் லாயர் இல்லைங்கிறீங்களா? முதல்ல நீ கிரிமினல், அப்புறம் தான் லாயர். ரொம்ப பாராட்டாதீங்க சார், வெக்கமா இருக்கு சார் எனக்கு. யோ வக்கீல் சார், இந்த இன்ஸ்பெக்டர் போற ரூட் சரியில்லை. முதல்ல இவனை வலிக்கு கொண்டு வர முடியுமான்னு பாரு. அப்படி இல்லைன்னா இவனோட மேல அதிகாரியை பார்த்து கரெக்ட் பண்ணி இவனுக்கு பிரஷர் கொடுக்க சொல்லு. அப்பதான் நாம தப்பிக்க முடியும். சார் நான் அதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் வரேன் சார். என்ன இன்ஸ்பெக்டர் இது? வந்ததுல இருந்து இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார் என்ன சார்? ஆமா, உடனே நீங்க விஸ்வா புடிச்சு கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்திடுவீங்களோ? லேண்ட் ஓனர் மர்டர் கேஸ், விஸ்வா தான் சஸ்பெக்ட். அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அதை கேட்காம அர்ஜுனே சுத்தி சுத்தி வந்தா என்ன அர்த்தத்துல அப்படி பண்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. லேண்ட் ஓனர் ஒய்ஃபே வந்து வேண்டாம், அதான் போன்லயே சொல்லிட்டீங்கல்ல. யூ மஸ்ட் நோ ஒன் திங். லேண்ட் ஓனர் ஒய்ஃப் தனியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. நந்தினியும் சுந்தரம் தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப யார் மேல சந்தேகம் வந்திருக்கணும்? விஸ்வா மேலதான் சார். மோரோவர், நீங்க விஸ்வாவை அரெஸ்ட் பண்ண விடி ஹாஸ்பிடல் போனீங்க. அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் நேர்மையானவனா இருந்தா ஏன் தப்பிச்சு ஓடணும்? அவன் தான் கல்பிரேட், அதான் ஓடி இருக்கான். Am I correct? கரெக்ட் சார். இப்போ சொல்லுங்க, எல்லாத்தையும் தாண்டி 3 லட்சம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல்ல. விஸ்வாவுக்கும் லேண்ட் ஓனருக்கும் பிரச்சனை வந்து விஸ்வா ஏற்கனவே அவனை மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கு எவிடன்ஸும் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப ஏன் அவன் லேண்ட் ஓனரை கொலை பண்ணிருக்க கூடாது? பாவம் அந்த அர்ஜுன். ஏற்கனவே நம்ம அர்ஜுனை வார்ன் பண்ணிருக்கிறதால அந்த விஸ்வா ஃபேமிலில யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவன் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி விஸ்வாவோட சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கொலை பண்ண தைரியம் வரும்? இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ஏன் யோசிக்கல? சாரி சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன் சார். 10 days தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணலன்னா உங்களோட பர்சனல் ஃபைல்ல கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல கண்ணா பின்னான்னு எழுதி ஃபர்தர் ப்ரமோஷன் இல்லாம பண்ணிவிடுவேன். யூ கேன் கோ நவ. எஸ் சார். ஓகேமா, இந்த விடுதலை பத்திரத்தை கோர்ட்ல ஃபைல் பண்ணா மேக்ஸிமம் 6 மாசத்துல உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். நான் 3 மாசத்துல கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்போ நாளைக்கே இத கோர்ட்ல கொடுத்துடலாமா? நாளைக்கே ஃபைல் பண்ணிடலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாளைக்கு உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துருங்க. அவர் எதுக்கு மேடம்? அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரே. கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ். இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே கோர்ட்டுக்கு வரணும். ஜட்ஜு கேட்கும்போது 2 பேரும் முழு மனசோட பிரிய போறதுக்கு சம்மதம்னு சொல்லணும். அப்பதான் டைவர்ஸ் கிடைக்கும். எப்படி இது கூட தெரியாம இருக்கீங்க? என்ன மாலதி, வம்பா போச்சு. கூப்பிட்டா வருவானா? நான் அதுதான் யோசிக்கிறேன். அவர் வரலனா அப்ஜெக்ட் பண்றாருன்னு அர்த்தம். நீங்க மட்டும் தனியா வந்தா அப்ளை பண்ண முடியாது, அத கோர்ட்டும் ஒத்துக்காது. நாளைக்கு முடியலனா அவருக்கு எப்ப சௌகரியப்படுதோ அப்ப வர சொல்லுங்க. சரிங்க மேடம், டைவர்ஸ் வாங்கி தர உங்களுக்கு நாங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அவ்வளவு கீழ்த்தரமான புத்தி படைச்ச உங்க கணவர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போற டைவர்ஸ் தான் நீங்க எனக்கு கொடுக்கற ஃபீஸ். புரியலையா? துரோகம் பண்ற புருஷங்க கிட்ட இருந்து அப்பாவி பெண்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறத நான் ஒரு சேவையா நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பணம் தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு 4 வக்கீல் இருந்தா போதும். எல்லா பொண்ணுங்களுக்கும் மன நிம்மதி கிடைச்சிரும். நாங்க போயிட்டு வரோம். வா. வர மேடம். அத்தை வாங்கத்த, இப்பவே கையோட நாம போய் அவரை நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லிட்டு வந்துருவோம். ஐயோ, நான் வந்தா காரியமே கெட்டு போயிடும். உனக்கு விவாகரத்தே கிடைக்காது. ஏன் தபசுகுணமா பேசுறீங்க? ஆமா மாலதி, நாங்க வந்தா அவனும் அந்த நந்தினியும் பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமம் தான் முதல்ல என் கண்ணுல படும். உடனே நான் கேள்வி கேட்பேன், அது அவனுக்கு பிடிக்காது. திட்டுவான், பேசுவான்.
கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாது, முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் தேவையா? இத பாரு, நீ மட்டும் போய் சொல்லிட்டு வா. நான் வரேன்.